இதான் எனக்கு மார்னிங் டிஃபன். இது என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தோசை தான். ஸோ கருப்பு உளுந்தை மட்டும் நைட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சாதாரண இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதை 2 கரண்டி எடுத்து போட்டுட்டு மிளகு, சீரகம், பெருங்காயம், வேணுன்னா நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் பந்து ஊத்தாப்பம் மாதிரி வரும். இந்த கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. பேக் பெயின் வரவங்களுக்குலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறைய ஆயில் நல்லெண்ணெய் போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறேன். பாருங்கள் இதோடைய கலரை. ஸோ இந்த மாதிரி வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே சாப்பிட்லாம், வெறுமனே இல்லைன்னா சட்னி வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி. ஸோ இந்த கருப்பு உளுந்து வாசமும் மிளகு சீரக வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி ஊற வச்சு சேர்த்து ஆட்டலாம். நான் வந்து அரிசி இட்லி மாவுக்கு ஆட்டினதுனால அதுலேருந்து 2 கரண்டி எடுத்து போட்டு வெறும் உளுந்து மட்டும் அரைச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.